Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசி மேகி மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்பைசி மேகி மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 50 கிராம் குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 220 ml அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 70 கிராம் மேகி பேக்கெட் நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ அதில் இருக்க மசாலா தூளில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா தூளை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மேகியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம எல்லாத்து கூடயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலா கூடயும் மேகியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகவும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி மேகி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.